வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் கேம்பை பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் 2025 கவர்மெண்ட் அஃபிஷியல் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா கிரேஸ் மார்க்ஸ் வந்து இருக்கா இல்லையா, ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எந்தெந்த கொஷனுக்குலாம் கிரேஸ் மார்க் இருக்குது இல்லைன்னு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆன்சர் கீக்கான போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தொட்டு ஆன்சர் கீன்னு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் கீலாம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் கீ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸில் ஒரே ஒரு கொஷனுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 5 மார்க்ஸில் 45ல் ஏபிக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் எந்த விதமான கிரேஸ் மார்க்கும் கொடுக்கல. அண்டு 2 மார்க்ஸ்லேயும் எந்த விதமான கிரேஸ் மார்க் கொடுக்கல. 1 மார்க்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 1 மார்க்ஸ் வந்து கிரேஸ் மார்க் இருக்குன்னு. அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஏல 10th கொஷின், அந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க்கு. அதே நீங்கள் பி டைப்பில் பார்த்தீங்கன்னா 20th கொஷினில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் எந்த கொஷனுக்குமே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்கல. உங்களுக்கான மேக்ஸ் அஃபிஷியல் ஆன்சர் கீ இதை வச்சு தான் டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட கிரேஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு 1 மார்க்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற சப்ஜெக்டில் எதாவது கிரேஸ் மார்க் இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஆன்சர் கீ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. எப்படி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கொஷனாக எடுத்து ஒவ்வொரு கொஷனாக நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் வேஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்மு போடலாம். நம்ம ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஆன்சர் மேக்ஸிமம் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 45ல் ஏ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 45 ஏபி, அதுவும் பி கொஷனுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் எதுக்குமே கிரேஸ் மார்க் தரலை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் கிரேஸ் மார்க் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிபரலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்படாமல் எல்லோரும் இருங்க. இதான்ப்பா உங்களோட ஆன்சர் கீ. போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.